வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாழ்க்கையிலுடைய தத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க கதைக்கு போகலாம். ஒரு ஊரில் முனிவர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு முனிவர்னாவே சீடர்கள்லாம் இருப்பாங்க. அந்த சீடர்களும் அந்த முனிவரும் நடந்து போயிட்டே இருக்காங்க ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு. அப்படி போக சமயத்தில் நடுவில் ஒன்றுமே இல்லை. அதாவது மரம் இல்லை, செடி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, பயங்கர வெயில். அவங்க நடந்து போயிட்டே இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குடிக்க தண்ணி இல்லாமல், பசி வேறு, பயங்கர பசி. சாப்பிட்றதுக்கும் ஒன்றும் இல்லை. அப்படியே முனிவரும் சோர்ந்து போகிறாரு. கூட வந்த சீடர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப துவண்டு போயிடுறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ கொஞ்சம் தூரம் போன பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குது. அப்போ முனிவர் அதை குறிப்பால் தெரிஞ்சுக்கிறாரு. ஓஹோ! நம்ம சீடர்கள்லாம் ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரெஸ்ட்டு தேவை அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, வாங்க அந்த மரத்து நிழலில் போய் நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சீடர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மரத்து நிழலில் போய் தங்குறாங்க, இருக்கிறாங்க. அப்போ இப்படி இருக்க சமயத்தில் அப்போ முனிவர் எப்போவுமே ஒவ்வொரு வேலைக்கும் என்ன பண்ணுவார்னா, ஒரு கடவுளுக்கு நன்றி சொல்வார். அன்றைக்கி என்ன நடந்ததோ அதுக்கு நன்றி சொல்வார். அப்போது அதே மாதிரி அவர் தியானம் பண்ணி நன்றி சொல்கிறார் கடவுளுக்கு. அப்போது சீடர்கள்லாம் கேட்குறாங்க, என்ன முனிவர், நமக்கு தான் ஒன்றுமே இந்த கடவுள் தரலையே, தண்ணி குடிக்க தண்ணி தரல, பசி தரல, அப்படி பசிக்கு உணவு தரல அப்படின்னாரு. அப்போ சொல்கிறாரு அந்த முனிவர், அது எப்படி நீங்கள் சொல்லலாம், எதுவுமே தரலன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு பசினா என்னன்னு உணர வச்சுருக்காரு, தாகம்னா என்னன்னு சொல்லிட்டு நன்றாக உணர வச்சுருக்காரு. அதுவே ஒரு நன்றி தானே, அதுவே ஒரு இது தானே அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. முனிவர் அவர் சொன்ன உடனே இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா,